السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وادعوه خوفا وطمعا إن رحمة الله قريب من المحسنين. صدق الله العظيم. وقال نبينا وشفيعنا وهادينا ومرشدنا مولانا محمد رسول الله صلى الله عليه وسلم: إن الدعاء ينفع مما نزل ومما ينزل فعليكم عباد الله بالدعاء. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. ஆமீன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் பாக்கியத்திற்குரிய அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து துவங்குகின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக அடிப்படையான வணக்கமாக அடியார்களுக்கு மத்தியில் துவா செய்கிற, தன்னை விரும்பிய நேரத்தில் அழைக்கக்கூடிய வணக்கமாக இந்த உம்மத்திற்கு துவா வைக்கப்பட்டிருக்கிறது. துவா என்பது இஸ்லாத்தில் அல்லாஹுவும் அடியார்களும் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு வணக்கம் என்று அதற்கு பெயர். துஆ என்பது இந்த மார்க்கத்தில் வணக்கம் என்பது மாத்திரமல்ல, ஈமானிய அம்சங்களில் ஒரு அம்சமாக அல்லாஹ் இந்த துஆவை இந்த உம்மத்திற்கு வைத்திருக்கிறார். அரபியிலே துஆ என்றால் அழைத்தல், முறையிடுதல், கூப்பிடுதல் என்றெல்லாம் இதற்கு அர்த்தம் உண்டு. ஒரு அடியான் என்னென்ன தேவையாக இருந்தாலும் அது முழுக்க முழுக்க ரப்பிடத்திலேயே கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நாடுகிறான், அவன் விரும்புகிறான். அல்லாஹ் அல்லாத வேறு ஒரு இடத்திலே ஒருவன் தேவையாகிற போது அல்லாஹ் அவரை பார்த்து கோபப்படுகிறான் என்று வருகிறது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நேரத்திலேயும் நீங்கள் துஆ செய்யுங்கள். துஆ என்பது அல்லாஹ்விடத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு முறையீடு மட்டுமல்ல, அவனிடத்தில் நீங்கள் மானசீகமாக அனுமதி கோருகிறீர்கள். அல்லாஹ் அதை எதிர்பார்க்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாமெல்லாம் நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம், உங்கள் வீட்டில் உப்பு இல்லை என்றாலும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். செருப்பு வாறு அருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கேளுங்கள். இதுவெல்லாம் துஆவோடு ஒரு அடியான் எப்போதும் ரப்போடு சேர்ந்திருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சின்ன சின்ன அற்பமான பொருளை கூட நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு வெட்கப்படாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவிலே நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். என்ன கோரிக்கையாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே துஆவிலே கேட்க வேண்டும். உம்முல் குர்ஆன் என்று சொல்லுகிற சூரத்துல் ஃபாத்திஹா, திருக்குர்ஆனுடைய தாய் என்று சொல்லி அதற்கு பெயர். எல்லா தொழுகையிலையும் ஃபாத்திஹா சூரா ஓதாமல் தொழுகை இல்லை. அந்த சூரா ஃபாத்திஹாவிலே நாமெல்லாம் தினம்தோறும் ஓதிக்கொண்டு வருகிற ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே நாங்கள் துஆ செய்கிறோம், உதவி தேடுகிறோம். இதுதான் அதற்கு பொருள். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லித்தரக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள், திருக்குர்ஆனுடைய விளக்க உரையாளர்கள் எழுதுகிறார்கள், அல்லாஹுவை தவிர வேறு இறைவனை எப்படி இஸ்லாத்திலே ஒரு முஸ்லீம் வணங்கக்கூடாதோ, ஈயாக்க நஅபுது, உன்னை மட்டுமே நாங்கள் வணங்குகிறோம்,
வையாக்க நஸ்தஈன். அதே போலத்தான் வேறு யாரிடத்திலையும் நீங்கள் துவா செய்யக்கூடாது. அது ரசூல்மார்களின் கபூராக இருந்தாலும் சரி, வலிமார்களின் கபூராக இருந்தாலும் சரி, துவா என்கிற கோரிக்கை அது அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டும். வேண்டுமானால் இங்கே அடங்கி இருக்கக்கூடிய நல்லடியார்களின் பொருட்டால் எங்களுக்கு இதை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கலாமே தவிர நேரடியாக யாரிடத்திலையும் ஒரு முஸ்லிம் துவா செய்யக்கூடாது. அதனால்தான் இய்யாக்க நஅ்புது, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் என்று சொல்லி அடுத்த அடி அல்லாஹ் சொல்லுகிறான், உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம். துவாவும் அல்லாஹ்விடத்தில் மட்டும் தான் கேட்க வேண்டும். அந்த துவா கேட்கிற போது அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்க வேண்டும் என்கிற துவாவின் வழித்தடங்களை எல்லாம் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான். குர்ஆனில் 4 வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது துவாவிற்கு. ஒரு இடம் வதுஊஹு கௌஃபன் வ தம்ஆ, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்யுங்கள், கௌஃபன் பயபக்தியோடு, வ தம்ஆ ஆசையோடு, அல்லாஹ் எனக்கு தருவான் என்கிற நம்பிக்கையோடு. இது குர்ஆனிலே ஒரு இடம். திருக்குர்ஆனில் இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபதுஉ ரப்பக்கும், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதுஉ ரப்பக்கும், உங்கள் அல்லாஹ் வைத்து நீங்கள் துவா செய்யுங்கள், தல்லர்ருஅன் வ குஃபியன், பயபக்தியோடு பணிந்தவர்களாக குனிந்தவர்களாக, குஃபியன் மறைமுகமாக ரகசியமாக அல்லாஹ்விடத்திலே துவா செய்யுங்கள். 4 வார்த்தை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த 4 வார்த்தைக்கும் பொருள் உண்டு. அல்லாஹ் முதலிலே துவா செய்யுங்கள் என்று சொல்லுகிற போது ஹௌஃபன் பயபக்தியோடு துவா இருக்க வேண்டும். ஏனோ தானோ என்று கையை உயர்த்தி கொண்டு கவனமெல்லாம் இங்கே வைத்து கொண்டு சரி கேட்டா கேட்போம், கொடுத்தா கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கேட்கிற போது நம்மளும் கேட்டு வைப்போமே என்பதை போல ஒரு துவா இருக்குமே, ஆனால் அந்த துவா என்பது கபூலாகுவதற்கு காலதாமதம் ஆகத்தான் செய்யும். எந்த துவாவும் வேஸ்ட் ஆகாது, ஆனால் உடனடியாக கபூலாக்கப்படுமா என்பதில் சந்தேகம் இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே ஏந்தி எந்த கரமும் ஒரு அடியானுக்கு வேஸ்ட் என்பதே கிடையாது. ஆனால் ஏன் துவா கபூலாகாமல் காலதாமதமாக்கப்படுகிறது என்றால், அல்லாஹ் இந்த நாளில் ஏதாவது ஒன்று இல்லை என்றாலும் துவா கபூலாகாது என்று சொல்லுகிறான். ஒன்று ஹவுஃப், பயபக்தியோடு நீங்கள் துவா செய்யுங்கள். நீங்கள் துவா செய்கிற ரப்பு மிக ஆக உயர்ந்தவன், ஆக அதிகாரம் படைத்தவன். அவன் நினைத்தால் யாரையும் மௌத்தாக்க முடியும். அது எவ்வளவு பெரிய ஆண்டியாக இருக்கட்டும், அரசராக இருக்கட்டும், அவன் நினைத்தால் அவனை சரிக்க முடியும். அவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருக்கான். அதிகாரத்தில் முதன்மையான, பவரில் முதன்மையாக, உலகத்தில் எல்லாவற்றிலும் சக்தி படைத்திருக்கிற ரப்புக்கு முன்னால் நீங்கள் கையேந்துகிறீர்கள். அந்த பயம் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு பெரிய ஆபீசர்கிட்ட போறப்ப அவர் கையை கட்டி குனிஞ்சு நிமிண்டு என்னென்னமோ பார்க்குறோம் இல்லையா? ஒரு கஸ்டம்ஸ் ஆபீஸில் நம்முடைய பொருள் மாட்டிடுச்சுன்னா அவர்கிட்ட போய் நிற்கிற பவ்யம், ஒரு ஹெட் மாஸ்டருக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் போய் நிற்கிற ஒரு பயபக்தி, உலகத்தை எல்லாம் படைத்து பரிபலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அவனுக்கு முன்னால் நீங்கள் கையேந்துகிற போது அந்த பணிவு வர வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். முதல் வார்த்தையே துவாவிலே உங்களுக்கு பயம் இருக்க வேண்டும். இரண்டாவது அல்லாஹ் சொல்லுகிறான், தம்ஆ ஆசை இருக்க வேண்டும். ரப்புட்ட கேட்டா கிடைக்கும். நம்ம அது இல்லை, நம்ம துவா செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல துவா செய்வோமே தவிர எனக்கு இது கிடைச்சிருங்கிற ஒரு 100% நம்பிக்கை யார் உள்ளத்துலையும் இருக்காது. சும்மா கேட்டு வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஏனோ கேட்கலாம், எப்பயோ கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற போது அல்லாஹும் அப்படித்தான் துவாவை வைப்பான், எப்பயோ கபூலாக்கிடலாம். ஆசை வேண்டும், நம்பிக்கை வேண்டும், கண்டிப்பாக இந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்வான் என்கிற அந்த ஆதரவோடு நீங்கள் துவா செய்யுங்கள். பொதுவாகவே தப்சீர்ல எழுதுறாங்க, இந்த துவா செய்கிற போது ஷைத்தான் நிறைய பேருக்கு இந்த ஊசலாட்டத்தை கொடுப்பானாம். என்ன தெரியுமா? இந்த துவாவெல்லாம் எங்க கபூலாக போகுது, சும்மா கேளு, ரப்புட்ட தானா, ஏதோ கேட்டு வை என்கிற ஒரு நிராசை அடையக்கூடிய ஒரு எண்ணத்தை ஷைத்தான் போடுவானாம். ஏன் தெரியுமா? ஷைத்தானுக்கு தெரியும் ரப்புக்கு முன்னால் ஏந்திய எந்த கரமும் சும்மா திரும்ப அனுப்பப்படாது. அல்ல ஏதாவது கொடுப்பாட்டு ஷைத்தானுக்கும் தெரியும். குர்ஆன்ல நமக்கு நிறைய வசனங்கள் வருது.
குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஷைத்தானை சொர்க்கத்திலிருந்து வெளியில போ அப்படின்னு சொல்லி அனுப்புறப்ப ஷைத்தான் ஒரு துவா செய்கிறான். அல்லாஹ்வுக்கு முன்னால் துவா செய்கிறான். அந்த துவாவை அல்லாஹ் கபூலும் ஆக்குகிறான். குர்ஆனிலே அதை நமக்கு முன்னாலும் அல்லாஹ் பதிவும் செய்கிறான். சொர்க்கத்தை விட்டு வெளியில போன்னு சொன்னப்ப ஷைத்தான் துவா செய்தான், கால ரப்பி யா அல்லாஹ் ஃபஅன்திர்னி இலா யௌமி யுப்அஸூன். நான் வெளியிலே போகிறேன், என்னுடைய மரணத்தை கடைசி வரை எனக்கு பிற்படுத்தி கொடுக்க வேண்டும், அதை நான் உன்னிடத்தில் நான் ஆதரவு வைக்கிறேன் என்று அவன் துவா செய்த போது அல்லாஹ் கபூல் செய்து விட்டேன் போ என்று சொன்னான். எந்த அளவிற்கு எழுதுகிறார் என்றால், மனிதர்கள் எல்லாம் வஃபாத்தானதற்கு பிறகு கடைசியாக இந்த மண்ணில் பறிக்கப்படக்கூடிய கடைசி உயிர் ஷைத்தானுடைய உயிர். அதற்கு பிறகுதான் மலக்குமார்களை எல்லாம் அல்லாஹ் ரூஹு வாங்குவான் என்று வருகிறது. இங்கே கவனத்தில் வைக்க வேண்டும். ஷைத்தான் ஒரு துவா செய்து அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்கிறார் என்று சொன்னால் நம்ம என்ன ஷைத்தானை விட மோசமானவர்களா? ஆனால் ஷைத்தான் அந்த உள்ளத்தில் அப்படித்தான் போடுவான். ஒரு ஆசையும் நம்பிக்கையும் வருகிறவாறு துவாவிலே உள்ளத்திலே அவனை வைக்க விட மாட்டான். சும்மா கேளு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏனோ தானோ என்கிற ஒரு ஊசலாட்டத்தை நிறைய பேருடைய துவாவிலே ஷைத்தான் போடுவான் என்று எழுதுகிறார்கள். அப்ப துவாவிலே முதலிலே பயம் வேண்டும், இரண்டாவது ஆசை வேண்டும், மூன்றாவது உதுஉ ரப்பக்கும் தல்லர்ருஆ, பணிந்தவர்களாக நீங்கள் துவா செய்யுங்கள். பணிவு ரொம்ப தேவை. பணிவுனா நாம் துவா செய்கிற போது நான் பாவம் செய்து விட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே ஒத்துக்கொள்ள வேண்டும். நிறைய பேர்லாம் அது ஒத்துக்கிறது இல்லை. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் பாவம் செய்யறது இல்லைங்க அப்படின்னு சொல்லுவார். நம்ம பெரிய பாவம் செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லுவார். ரப்புட்டு அப்படி சொல்லக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே நான் பாவி என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். நான் பாவம் செஞ்சுட்டேன். நபிமார்களின் நிறைய துவா இப்படித்தான் இருக்கிறது. லல்லம்து நப்சி, பெருமானார் செய்த துவா, என் நப்சுக்கு நான் அநியாயம் செஞ்சுட்டேன். ரசூலுல்லாஹ் செஞ்ச துவா. முதலிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துவாவை பாருங்க, ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, யா அல்லாஹ் நான் என் நப்சுக்கு நான் அநியாயம் செய்து விட்டேன், என்னை மன்னிச்சிரு. நிறைய நபிமார்கள் முதல்ல எடுத்து துவா செய்யறதே நான் பாவி, நான் பாவம் செஞ்சுட்டேன். இப்படி அல்லாஹ்விடத்திலே பணிந்து குனிந்து சொல்லுகிற எந்த துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். திமிர்த்தனமாய் நான் பாவி அல்ல, சூழ்நிலை அப்படி பாவம் செய்ய வைத்து விட்டது, நண்பர்கள் பாவம் செய்ய வைத்து விட்டார்கள், நான் நல்லவன் தான், நீ பாவத்தை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இருமாப்புத்தனம் துவாவில் இருக்கக்கூடாது. அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், ரகசியமாக அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். அப்போ துவாவில் பகிரங்கமா கேட்கிற துவான்னு ஒன்று இருக்கு இல்லையா? எல்லோரும் சேர்ந்து கூட்டாக செய்கிற துவா ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் பகிரங்கமா நீ துவா செய்ய, ரகசியமாகவும் துவா செய். ரகசியமான தனியா துவா செய்யறது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். கூட்டா செய்யறதுலையும் செய், கூட்டா இல்லாம தனியா ரகசியமா துவா செய். என்ன ரகசியமா? சில இடங்கள் உண்டு ரகசியமா துவா செய்யணும். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த தஃப்சீருக்கு எழுதி தருகிறார்கள். இந்த ஆயத்திற்கு குஃபியன், ரகசியமாக துவா செய்யுங்கள் என்றால் தஹஜ்ஜுதில் எழுந்து துவா செய்யுங்கள். எல்லோரும் தூங்குகிற போது தூங்காத ரப்பை நீங்கள் எழுந்து கண்ணியப்படுத்துங்கள். அந்த துவா ரகசியமான துவா. ரப்புக்கும் உங்களுக்கு மட்டும் தான் அது தெரியும். இது ரகசியமாக செய்கிற துவா கபூலாகும். இரண்டாவது, ஜும்மாவுடைய நாட்களில் துவா கபூலாகக்கூடிய நேரம் இருக்கிறது. இமாம் ஹுத்பாவுக்கு மத்தியிலே அமர்ந்திருக்கிற போது நீங்கள் சத்தமிட்டு துவா செய்ய வேண்டாம், உங்கள் மனதுக்குள்ளேயே துவா செய்து கொள்ளுங்கள். இது ரப்புக்கு மட்டும் தெரிகிற துவா, இது கபூலாகும். மூன்றாவது எழுதுகிறார்கள், பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடையிலே இடையப்பட்ட தூரம். லுகருக்கு 12:55க்கு பாங்கு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இடையில 1:15க்கு தொழுகன்னு வச்சுக்கிட்டா இடையில ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் இருக்கு இல்லையா? இது துவா கபூலாகிற இடம் நேரம். அசர் பாங்குக்கும் அசருடைய இக்காமத்திற்கு மத்தியில் 20 நிமிஷம் இருக்கு இல்லையா? இந்த 20 நிமிஷம் துவா கபூல் ஆகக்கூடிய நேரம். ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை பயன்படுத்திக்கங்க, ரகசியமா துவா செய்யுங்க. நம்ம அந்த நேரத்தில் தான் பள்ளிவாசலில் உட்காந்து ஃபித்னா பண்ணிட்டு இருப்போம், அல்லது வேற ஏதாவது பேசிட்டு இருப்போம், அல்லது ஏதாவது மொபைல் நோண்டிட்டு இருப்போம், அல்லது வேற யாராவது ஒருத்தர் பிடிச்சி நோண்டிட்டு இருப்போம். இது துவா கபூல் ஆகிற நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இக்காமத்திற்கும் பாங்குக்கும் மத்தியில் துவா கபூல் ஆகும். மக்ரிபுக்கு
இக்காமத்திற்கும் பாங்குக்கும் மத்தியில கேப்பே கிடையாது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகரிபுக்கு சொன்னாங்க, பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் துவா கபூல் ஆகும். அதனால தான் பெரிய பெரிய உலமாக்கள் அதுல உட்கார்ந்து துவா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. மகரீபுடைய பாங்குக்கு முன்னால் ஒரு 7 நிமிஷம் அல்லது 5 நிமிஷம் இது வானத்தின் எல்லா கதவுகளும் திறந்திருக்கிற நேரம். இஃப்தார் நேரம்னு சொல்றோம் இல்லையா, அது அந்த நேரம். கடைசியாக ஒரு நேரம் ஹதீஸில் வருகிறது, இகாமத்து சொல்லி இமாம் தக்பீர் கட்டுகிற தக்பீர் தஹ்ரீமா அல்லாஹ் அக்பர்னு சொல்லுகிற இகாமத்திற்கும் தக்பீர் தஹ்ரீமாவுக்கும் இடைப்பட்ட சில வினாடிகள், அந்த வினாடிகளில் ஏதாவது ஒரு துவாவை நினைத்து கொள்ளுங்கள், துவா கபூலாகிவிடும். அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஏதாவது ஒரு துவா. இதுவெல்லாம் குர்ஆனில் ரகசியமாக செய்கிற துவா என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான் என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த துவா சம்பந்தமாக எழுதுகிறார்கள். அப்ப துவாவில் ஹவுஃப் என்கிற பயபக்தி இருக்க வேண்டும், ஆசை என்கிற நம்பிக்கை இருக்க வேண்டும், பணிந்து குனிந்து அல்லாஹ்விடத்திலே பாவத்தை ஒத்துக்கொண்டு கேட்க வேண்டும். 4வது, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேட்கக்கூடிய எல்லாவற்றையும் குஃபியன் ரகசியமாக சில துவாக்களை செய்து கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் துவாவில் அல்லாஹ் நமக்கு சொல்லுகிற வழிமுறை. இங்கே கவனத்தில் என்னென்னும் வைக்க வேண்டும், துவாவை நம்ம சரியா பயன்படுத்துறோமா? துவா என்பது இந்த உம்மத்திற்கு உண்டான ஆயுதம். துவா என்பது இந்த உம்மத்திற்கு உண்டான பாதுகாப்பு. 100 வருஷம் செய்ய முடியாத சாதனையை ஒரு துவா முடித்து விடும். துவாவுக்கு அப்படி ஒரு சாதனை அல்லாஹ் வைத்திருக்கிறான். சில துவாக்கள் முடியவே முடியாது என்று கைவிடித்த பேஷண்ட்டுகள் எல்லாம் எழுந்து விடுவார்கள். அந்த துவாவிற்கு அந்த சாத்தியம் இருக்கிறது. உலகத்திலே அதை திரும்ப திரும்ப நிரூபிக்கப்பட்டும் இருக்கிறது. துவா அல்லாஹ்விடம் மட்டும் இருக்கக்கூடிய ஆயுதம். அதை நாம் கேட்கிற போது சாத்தியப்படாததெல்லாம் சாத்தியப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்ன ரஹ்மத்தல்லாஹி கரீப். எவர் ஒருவர் துவா செய்கிறாரோ அல்லாஹ்வின் ரஹ்மத்தை தன் பக்கமாக திருப்பிக் கொள்கிறார். குர்ஆனிலே வருகிற வார்த்தை, ரஹ்மத்து முழுவதையும் அவன் தன் பக்கம் எடுத்துக் கொள்கிறார். ஹதீஸில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே ஒரு அடியான் கையேந்தி விட்டால், அவர் எதற்கோ கையேந்துகிறார், துவாவுக்காக கையேந்தி விட்டால், ஹதீஸிலே பெருமானார் சொல்லுகிறார்கள், ஐயுருத்தஹுமா சிஃபரா, அந்த 2 கையையும் அல்லாஹ் வெறுமனே திருப்பி அனுப்புவதற்கு வெட்கப்படுகிறார். அல்லாஹ்வுக்கு அது வெட்கம். என்ன தெரியுமா? ஒண்ணுமே இல்லாம வெறுங்கை இறக்குறா பார்த்தீங்களா, அது ரப்பினுடைய இஸ்ஸத்திற்கு அசிங்கம் என்று அவன் நினைக்கிறான். ஏதாவது ஒரு கோடீஸ்வரிடத்திலே கையேந்தி விட்டால் ஏதாவது ஒரு 10வது வைப்பார் இல்லையா, அது அவருடைய கண்ணியம், அது அவருடைய பொருளாதாரம் அது. ஆனால் உலகத்திற்கெல்லாம் கொடுக்கிற ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் படைத்த எந்த பாவி கையேந்தி விட்டாலும் அந்த கைக்கு ஏதாவது ஒன்று கொடுப்பான், கொடுக்க வேண்டும். அது அல்லாஹ்வுடைய கண்ணியம். அது சிஃப்ரன்னு சொன்னா வெறுமனே ஒண்ணும் இல்லாம இறக்குறது. அப்படி இறக்க விட மாட்டான் அல்லாஹ் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. துவாவுல கேட்டது கிடைக்கும், அல்லது இவனுக்கு கேட்காது பின்னாடி தேவைப்படும் ரப்புக்கு தெரியும், அதை இப்ப கொடுத்துருவான். அல்லது இந்த துவாவின் மூலமாக இவனுடைய ஏதாவது ஒரு துர்மரணங்கள் தட்டப்படும், அல்லது நஷ்டங்கள் தட்டப்படும், அல்லது வேறு ஏதாவது பலா முசீபத்துகள் நீக்கப்படும். கேட்டது கிடைக்காவிட்டால் மறுமையில் அதற்கு கூலி வழங்கப்படும். ஆக மொத்தத்தில் துவா உங்களுக்கு நஷ்டம் இல்லாத வியாபாரம், லாபம் தருகிற வியாபாரம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம இன்னைக்கு துவா மட்டும்தான் கேட்கறது இல்லை. துவா கேட்காத ஆளுகளை பார்க்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அவனை பார்த்து கோபப்படுறான். தொழுகை முடிச்சுட்டு பட்டு எந்திரிச்சு போறாங்கல்ல, இந்த தொழுகையிலைய பார்த்து அல்லாஹ் விருப்பப்படுறதில்லை, வெறுப்புப்படுறான். என்கிட்ட கேட்காத அளவுக்கு நீ போறன்னா உனக்கு அவ்வளவு தன்னிறைவான வாழ்க்கையா அல்லாஹ் கேட்கிறான். என்கிட்ட பிச்சை எடுக்காத அளவிற்கு நீ போகிறதென்ற என்னை விட பெரிய ஆளா என்று அல்லாஹ் கேட்கிறான். அவனிடத்திலே கேட்க வேண்டும், குனிய வேண்டும், அவன் கொடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. நம்ம எவ்வளவு கேட்கறதுக்கு எவ்வளவு தேவை இருக்கு, ஆனால் நம்ம கேட்கறது இல்லை. என்னன்னா துவாவுல என்ன ஆயிர போகுது, அது என்னைக்கு நடக்கிறது? இது ஷைத்தான் நமக்கு கொடுக்கிற ஒரு மனோநிலை. இதை மாறி கொண்டு வர வேண்டும். துவா நமக்கான பெரும் ஆயுதம். துவா செய்கிற எவரும் தூக்க மாட்டார்கள். இது பெருமானாருடைய வார்த்தை. ஹதீஸ்ல மல்லம் யஸ்அலில்லாஹ யக்லபு அலைஹி,
எவர் அல்லாஹ்விடத்திலே துவா செய்யாமல் வெறுமனே இறந்து போகிறாரோ அவரை பார்த்து அல்லாஹ் கோபப்படுகிறான். தொழுகையாளி தான், நோன்பாளி தான், துவா இல்லாமல் போனாருன்னா அல்லாஹ் அவரை பார்த்து கோபப்படுறான். அல்லாஹ் யாரை பார்த்து பிரியப்படுறான்னு தெரியுமா? ரசூல்லா சொன்னாங்க, யாரை பிரியப்படுகிறான்னு தெரியுமா? இன்னல்லாஹ யுஹிப்புல் முல்ஹீன ஃபித் துஆ. துஆவுல விடா புடியா நின்னு கேட்கிறான் பாருங்க, கொடுத்தே ஆகணும், நீ குடு என்று விடாப்பிடியாக கேட்கிற, விரண்டு பிடிக்கிற, வம்பு பிடிக்கிற வம்பர்களை பார்த்து அல்லாஹ் பிரியப்படுகிறான். அவனுக்கு தெரியும் நான் கொடுத்துருவேன்னு தெரியும், எவ்வளவு தூரம் பாரு இப்படி கேட்கிறான் பார் என்று அல்லாஹ் இப்படி மலக்குமார்களிடத்திலே சொல்லி கொண்டு கபூலாக்குகிறான் என்று பெருமானார் சொன்னார்கள். விடாப்பிடியா கேட்கணும். நம்ம அல்லாஹ்விடத்திலே விடாப்பிடியாக கேட்க வேண்டும் என்பதைத்தான் பெருமானார் இங்கே வலியுறுத்துகிறார்கள். மனிதனுக்கும் அல்லாஹ்விற்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு குணங்கள்ல. அதுல ஒண்ணு என்ன தெரியுமா? திரும்ப திரும்ப மனுஷன்ட்ட வந்து கேட்டா கோபம் வரும். எவ்வளவு பெரிய வள்ளலா இருந்தாலும் ஒரு தடவை கொடுத்துருவார், ரெண்டாவது தடவை கை நீட்டினா கோபம் வரும். இப்பதானே வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவார். சரி, ரெண்டாவது தடவை கொடுத்துட்டாலும் மூணாவது தடவை கொண்டு வந்தா கோபம் வரும். திரும்ப திரும்ப கேட்டா மனுஷனுக்கு கோபம் வரும். ஆனா ரப்புக்கு திரும்ப திரும்ப கேட்கலன்னா கோபம் வரும். கேட்கணுங்கிறான், நிறைய கோரிக்கையை எதிர்பார்க்கிறான். நீ துவா செய்ய, நான் கபூலாக்குறேன். ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில உட்கார்ந்து இருக்கிறப்ப உஸ்மான் ரலியல்லாஹு வந்தாங்க. ஒரு பெரிய சபை, வெளியிலிருந்து வந்தவர் ஏதோ திராட்சை பழம் சாப்பிட்டுருக்காரு போல இருக்கு. திராட்சை ரொம்ப ருசியா இருந்தது. சாப்பிட்ட உடனே பொதுவாக நம்ம ஏதாவது கடையில் சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு என்ன செய்யணும்னா வீட்டுக்கு பார்சல் வாங்குவோம், பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு. அது இயல்பு தானே. ரசூலுல்லாவுக்கு கொடுக்கறது சகாபாக்களுக்கு ஆசை வரும். குழந்தை குட்டிகள்லாம் தாண்டி ரசூலுல்லாவை நேசிச்சாங்க. திராட்சை நல்லா இருக்கவுமே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் காசு கொடுத்து அந்த திராட்சையை வாங்கிட்டு சபைக்கு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபை, அந்த சபையில் முன்னாடி போய் திராட்சையை வச்சுட்டு யார் ரசூலுல்லாஹ் என்னுடைய அன்பளிப்புன்னு சொன்னாங்க. பொதுவாக ரசூலுல்லாஹ் அன்பளிப்புகளை தட்டுவதில்லை. திராட்சை சொர்க்கத்தினுடைய உணவில் ஒரு உணவு, கனிகளிலே ஒரு கனி, இனப்பு என்று பெயர். குர்ஆனில் நிறைய இடங்களில் திராட்சையை பற்றி வருகிறது. நம்ம தான் திராட்சை சாப்பிட்டா சளி பிடிக்குங்கிறோம். திராட்சை சம்பந்தமாக குர்ஆனில் நிறைய வருகிறது. நிறைய மருத்துவ குணம் வருகிறது. இன்றைக்கு கூட நிறைய அந்த புற்றுநோய்களுடைய செல்களை எல்லாம் அழிப்பதற்குண்டான மூல கிருமிகளுடைய நாசினி திராட்சையில் இருப்பதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். திராட்சை பழத்தில் உள்ள விதை இருக்கும் பார்த்தீங்களா, அதை நம்ம தூண்டு துப்பி விட்டுருவோம். அதை மென்று சாப்பிட்றது நிறைய மருத்துவ குணங்கள், குறிப்பாக புற்றுநோய்களுக்கு உண்டான செல்களை அதை அழிக்கிறது என்றெல்லாம் இன்றைக்கு ஆய்வறிக்கை சொல்லுகிறது. திராட்சையை கொண்டு வந்து வச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சாப்பிடுவதற்காக பிஸ்மில்லான்னு ஒன்று எடுத்தாங்க. பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார், வறுமையான சகாபி. அஹ்தினி ஹாதா யா ரசூலல்லாஹ் ஃபஇன்னி ஃபகீருன். யா ரசூலல்லாஹ் இதை எனக்கு நீங்கள் கொடுத்துட்டா நல்லா இருக்கும். ஃபஇன்னி ஃபகீருன், நான் ரொம்ப தேவை உள்ளவனாக இருக்கின்றார். அவர் கொஞ்சம் கஷ்டத்தில் எடுத்திருப்பார் போல இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் கேட்டாலும் கொடுத்து விடுவார்கள். எடுத்த படத்தையும் அதில் வச்சுட்டு தள்ளிட்டாங்க. எடுத்துக்கோ. இந்த உஸ்மான் ரலியல்லாஹுக்கு ரொம்ப மனசு சங்கடம். ஏன்னா அவர் ரசூலுல்லாஹுக்குன்னு வாங்கிட்டு வந்தவர். இப்போ வேறு ஆளுக்கு போயிடுச்சு, பரவாயில்ல ரசூலுல்லாஹுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப எந்திரிச்சு போனார். திரும்பவும் திராட்சையை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து வச்சார். திரும்பவும் ரசூலுல்லாஹ் சாப்பிட்றதுக்கு எடுத்தாங்க. திரும்ப அதே சகாபி தான். கொஞ்சம் அவருக்கு 2-3 பொண்டாட்டின்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பத்தல் அவருக்கு. ஏன்னா நிறைய பிள்ளைகள் அன்னைக்கெல்லாம் அரபுகள் 4 மனைவி 3 மனைவி வச்சிருப்பாங்கல்ல. திரும்ப கேட்டார், அஹ்தினி ஹாதா யா ரசூலல்லாஹ் இன்னி ஃபகீருன். இதை எனக்கு கொடுத்துட்டா நல்லா இருக்கும், இன்னும் என் தேவை இருக்கு, முடியலன்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டே தள்ளிட்டாங்க. பொதுவாக நம்மளா இருந்தேன், இப்போ தானப்பா வாங்கினேன், நான் திரும்பவும் கேட்குறேன்னு நம்ம சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் தனிப்பட்ட மனிதர்களை விட்டு கொஞ்சம் வித்தியாசமானவர்கள். திரும்ப தள்ளிட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு விடலை. எப்படியாவது இந்த பழத்தை ரசூலை சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி அவர் கொஞ்சம் மாழ்த்தார். நிறைய காசு வச்சிருக்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு திரும்பவும் போயிட்டார். போய் வாங்கிட்டு வந்து 3வது வச்சாரு. 3வது அந்த சகாபி சொல்லி வச்ச மாதிரி கேட்டார், யார் ரசூலுல்லாஹ் என்கிட்ட கொடுத்தா நல்லா இருக்குமே, இன்னும் தேவை இருக்குன்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ தான் ஒரு வார்த்தை கேட்டாங்க. பொதுவாக மனுஷ இயல்பு தானே,
ஒரு பஸ்ஸில் யாராவது காசு கட்டு வருவாங்க, நம்ம காசு கொடுத்துருவோம். அவர் தவறுதெல்லாம் மீண்டும் அதே பஸ்ஸில் ஏறி வந்துட்டாருன்னு என்ன சொல்லுவோம்? இப்போ தானப்போ வாங்கிட்டு போனேன், உனக்கு இப்போ தானே காசு 10 ரூபா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவோம் தானே. இது மனித இயல்பு தானே. ரசூல்லா 3 தடவை கொடுத்துட்டாங்க. 3ஆவது தடவை கேட்குறப்ப ரசூல்லா ஒரு வார்த்தை கேட்டாங்க, அந்த பாயுன் அபாயுன் அம் அந்த சாயிலுன். எப்போ நீ வியாபாரியா இல்லது பிச்சைக்காரரா? யாசகம் கேட்குறவராக இருந்தால் ஒரு தடவை கொடுத்தா போதுன்னு வாங்கிட்டு போயிடுவான். இந்த வியாபாரிகள் தான் பார்க்குறதெல்லாம் ஹோல்சேலாக வாங்கணும்னு நினைப்பாங்க. அதில் ஒரு 10 கிலோ, இதில் ஒரு 15 கிலோ, இதில் ஒரு 20 கிலோ. இந்த வியாபாரி எவ்வளோ வாங்கினாலும் பத்தாது. உன்னைய பார்த்தா யாசகம் கேட்குற மாதிரி தெரியல, வியாபாரி மாதிரி தெரியுதுன்னு கேட்டாங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆயத்தை இறக்கிட்டான். அந்த சபையில் ஆயத்து வருது, வகி வருது. நம்மள அடிக்கடி ஓதுறோம் இல்லையா, வத்துஹா வல்லைலி இதா சஜா, முற்பகலின் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக, இப்படி எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி கொண்டு வரும்போது அம்ம சாயில ஃபலா தன்ஹர், நபியே ரசூலே உன்னிடத்திலே யாசகம் கேட்டு கை நீட்டுபவரை நீங்கள் திட்ட வேண்டாம், விரட்ட வேண்டாம். ஏன் தெரியுமா? அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பாடம் சொல்றான். அவர் 3 தடவை கேட்டாருங்கிறதுக்காக வேண்டி நீ இப்படி ஒரு வார்த்தை கேட்குற. ரப்பாகிய என்னிடத்திலே அவன் 300 தடவை கேட்டால் நான் என்னன்னு கேட்கறது இல்லை, கொடுத்துட்டு தான் இருக்கேன். 300 அல்ல 3000 தடவை கேட்டாலும் ரப்பு கொடுப்பான். ரசூலே நீங்கள் 3 தடவைக்கு மேல கொடுத்ததுக்கு பிறகு நீங்க இப்படி ஒரு வார்த்தை கேட்குறீங்களே, அது உங்களுக்கு நல்லதில்லை, கொடுத்துருங்க. அல்லாஹ்வுடைய வசனத்தை இறக்கிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு புரிய வைக்கிறான். என்னிடத்திலே பாவிகள் கையேந்துகிறார்கள், வணங்காத வணக்கசாலிகள் அல்லாத பாவிகள் கையேந்துகிறார்கள். அல்லாஹ்வே இல்லை என்று சொன்னாலும் சில நேரம் என்னைத்தான் கூப்பிடுகிறான், அவர்களுக்கெல்லாம் நான் தான் கொடுக்கிறேன். என்ன எவ்வளவு கோரிக்கைகளை அல்லாஹ் நம்ம கேட்கிறோம். எவ்வளவு ஒரு நாளைக்கு விடிஞ்சதிலிருந்து படுக்கைக்கு போற வரைக்கும் எத்தனை துவா அல்லாஹ் கேட்கிறான். என்னைக்காவது அல்லாஹ் ஏண்டா எவ்வளவு கொடுத்தாலும் உனக்கு போதுமாகாதா, கேட்டுட்டே தான் இருப்பியா? அவன் என்னைக்காவது கேட்டிருக்கானா? துவா மவுத்து வரைக்கும் நிற்கிறது இல்லை, அவன் கொடுக்கறதுல சலிப்பதும் இல்லை. நம்ம எவ்வளவு துவா கேட்குறோம். சின்ன குழந்தையா இருக்கிறப்போ எனக்கு அது வேணும் இது வேணும், அல்லாஹ் கொடுக்குறான். கொஞ்சம் வாலிபனானே எனக்கு நல்ல பொண்ணு வேணும், சிகப்பாக வேணும், கொடுக்குறோம். அதோட துவா முடிஞ்சிருதா? கல்யாணத்துக்கு பிறகு குழந்தை வேணும், குழந்தை வந்ததுக்கு பிறகு முடிஞ்சிருதா? இல்லை பொம்பளை பிள்ளை தான் வந்ததுக்கு ஆம்பளை பிள்ளை வேணும், ஆம்பளை பிள்ளை பிறந்தா முடிஞ்சிருதா? நல்ல கல்வியை கொடு. அந்த இடத்துல இப்படி கடைசி அந்த புள்ள கல்யாணம், அவங்க பேரம்பேத்தி கல்யாணம், இப்படி துவா போய் ஒரு மௌத்தா போற வரைக்கும் துவா இருக்கும். ஆனால் என்றைக்குமே அல்லாஹ் சொல்ல மாட்டான், எப்ப பார்த்தாலும் நச்சுன்னு ஏதாவது கேட்டுட்டே இருக்கிறிய அப்படின்னு அவன் நினைக்கிறது இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், எத்தனை தடவை அவன் கையேந்தினாலும் அவர்களுக்கு நான் கொடுப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இந்த சம்பவத்தின் மூலம் இந்த ஆயத்தை இறக்கி பாடம் நடத்துகிறான். நான் என்ன சொல்ல வருகிறேன், நமக்கான ரப்பு எத்தனை தடவை கை உயர்த்தினாலும் அவன் சலிக்க மாட்டான். இன்னும் சொல்ல போனால் துவா கையேந்துவதற்கு ஒருவன் கையேந்துறதுக்கு மனசு வர்றதே அல்லாஹ் அவருக்கு செய்த அருள் கொடை என்று எழுதுகிறார்கள். எல்லாருமே கையேந்தி கேட்க முடியாது. சில பேர் உட்கார்ந்து யா அல்லான்னு கையேந்துறது அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கிற ரஹ்மத். ஏன் தெரியுமா? அந்த கைக்கு ஏதோ அல்லாஹ் கொடுக்கறதுக்கு நாடிட்டான். அதுதான் அதுக்கு அர்த்தம். அந்த கைக்கு ரப்பு ஏதோ கொடுப்பதற்கு நாடி இருக்கிறான், அதனால தான் அவர் கையேந்தி இருக்கிறார். ஒருத்தர் துவா செய்யாம போறார், அல்லாஹ் அவருக்கு நாடல்ல. துவா என்பது பெரிய ஆயுதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வானத்திலிருந்து நோய்கள் இறங்குகிறது, அடியார்களுக்கு உண்டான பலா முசீபத்துகள் இறங்குகிறது. இன்ன துவா யன்ஃபஉ மிம்மா நஸல, வானத்திலிருந்து ஒரு கெட்ட முசீபத்து இறங்குகிற போது கீழே இந்த அடியான் யா அல்லாஹ் எனக்கு ராகத்தை கொடு, ஆயுளை கொடு என்று துவா செய்கிறான். இந்த துவா இங்கிருந்து மேலே இருக்கிறது, இவனுக்கு உண்டான முசீபத்து மேலே இருந்து கீழே இறங்குகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபம்மா நஸல ஃபஅலைக்கும் இபாதல் பித்துவா, மேலே இருந்து வருகிற முசீபத்துகளை எல்லாம் இவர் செய்திருக்கிற துவா அப்படியே தள்ளி கொண்டே மேலே போகிறது, மேலே கொண்டு போய் விட்டு விடுகிறது. சில நேரத்தில் அல்லாஹ் அந்த துவாவை கொண்டு அந்த முசீபத்துகளை நீக்கி வைத்து விடுகிறான். இது பெருமானார் சொன்ன வார்த்தை. இன்னொரு ஹதீஸ்ல முஸ்னத் அஹ்மதுல இப்படி வருகிறது, இன்ன துஆ வல் கலா, மனிதனுக்கு விதிக்கப்பட்ட கலா முசீபத்துகள்,
ஒரு மரணமோ அல்லது ஏதாவது ஒரு விபத்தோ அல்லது ஒரு நோயினுடையோ மேலிருந்து கீழே இறங்குகிறது, அல்லாட்ட இருந்தாலும் அது இறங்குது, வானத்திலிருந்து இறங்குகிற போது இவருடைய துவா பூமியிலிருந்து வானத்தின் பக்கம் ஏறுகிறது. ரெண்டும் சண்டை போட்டுக் கொள்ளுகிறது. பைன சமாயி வல்லர்து, வானத்திற்கும் பூமிக்கு மத்தியில் இந்த சண்டை நடக்கிறது. என்ன தெரியுமா? இந்த மனிதனுக்கு உண்டான முசீபத்து இறங்குகிற போது இவர் துவா செய்து விட்டார். உதாரணமாக ஒரு மரணம் வருது, அந்த அடியானுக்கு உண்டான மரணம் இறங்குது, கீழே துவா செய்கிறார், அல்லாஹ் என்னுடைய வாழ்நாளில் பரக்கத்து செய், எனக்கு திடீர் மரணத்தை விட்டு பாதுகாத்துரு, இந்த துவா செஞ்சுட்டாரு. இந்த கலா இறங்குகிற போது இவர் துவா மேலே ஏறுகிறது. எல்தஜானி, ரெண்டும் சண்டையிட்டு கொள்ளுகிறது. எந்த அளவிற்கு என்றால் கடைசியாக கலாவை தள்ளி கொண்டு போய் மேலே இறந்து விடுகிறது, துவா வெற்றி பெற்று விடுகிறது. அத்துவா ரத்துல் கலா. பெருமானார் சொன்னார்கள், உங்கள் துவா அல்லாஹ்வினுடைய விதியையும் கூட மாற்றி விடுகிறது, ஜெயித்து விடுகிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் என்ன சொல்ல வருகிறேன், ஒரு துவா செய்கிற போது நமக்கான கிடைப்பது மட்டுமல்ல, கண்ணுக்கு தெரியாத நிறைய முசீபத்துக்களை அந்த துவா அளிக்கிறது. இது பெருமானார் சொன்ன வார்த்தை. ஆகவே துவா செய்கிற போது பயத்தோடு செய்ய வேண்டும். அல்லாஹ் எனக்கு நிச்சயமா தருவான் அப்படிங்கிற ஆதரவோடு செய்ய வேண்டும், பயபக்தியோடு செய்ய வேண்டும். மறைமுகமாக அல்லாஹ்விடத்திலே தனித்தும் துவா செய்ய வேண்டும். கூட்டாக துவா செய்வது போல் தனித்தும் அந்த துவாக்கள் இருக்க வேண்டும் என்பதை திருக்குர்ஆன் நமக்கு இதையெல்லாம் சொல்லி காட்டுகிறது. இறுதியாய் ஒரு வார்த்தை, எத்தனையோ துவாக்கள் உண்டு. நபித்தோழர் அபி உமாமா ரலியல்லாஹு அன்ஹு என்று ஒரு நபித்தோழர் பெருமானிடத்தில் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் நிறைய துவா சொல்லி கொடுக்குறீங்க, கல்வி, ஆயுள், ரிஸ்க்கு, மறுமை, இம்மை என்னென்னமோ சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு எல்லாமே மறந்து போயிடுது. அவர் ஒரு அழகா ஒரு கேள்வி கேட்டார். அலா அதுல்லக்கும் அலாமா யஜ்மஉ தாலிக குல்லு, எனக்கு நிறைய துவா நீங்கள் சொல்லி தர்றீங்கல்ல, அதெல்லாம் எனக்கு வேணாம். ஒரு துவா நீங்கள் சொல்லி கொடுங்க, அந்த ஒரு துவா சொன்னால் நீங்கள் எல்லா துவாவும் சொன்னதை போல உள்ள எனக்கு எல்லாம் கிடைச்சிடணும். அதாவது ஹோல்சேலாக வாங்கிக்கிறது, எனக்கு எல்லாம் மறந்து போயிடுது, ஆகவே எனக்கு எல்லா துவாவையும் நீங்கள் ஞாபகப்படுத்த வேணாம், அதுக்கு பகரமாக வேறு ஒரு துவா சொல்லி கொடுங்க, அந்த ஒரு துவாவை நான் சொல்லி கேட்டால் நீங்கள் என்னென்ன கேட்டீங்களோ அது அனைத்து இந்த துவாவில் எனக்கு கிடைச்சிடணும், அப்படி ஒரு துவா சொல்லி கொடுங்கன்னு சொன்னப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபி உமாமா ரலியல்லாஹுவுக்கு அப்போ தான் அந்த துவாவை சொல்லி கொடுத்தாங்க. இந்த துவாவை நீ ஓதிக்கொள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் கைரி மா ஸஅலக மின்ஹு அப்துக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன தெரியுமா? நான் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறேன், எந்தெந்த நலவுகளை எல்லாம் உன்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னிடத்திலே கேட்டார்களோ அந்த எல்லா நலவையும் நான் கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் கேட்ட எல்லாம் உள்ள வந்துருச்சு. அடுத்த வரி, அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் ஷர்ரி மஸ்தஆதக மின்ஹு அப்துக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் விட்டு பாதுகாப்பு உன்னிடத்தில் கேட்டார்களோ எல்லா பாதுகாப்பையும் தீங்கை விட்டு ராகத்தையும் யா அல்லாஹ் உன்கிட்ட கேட்கிறேன். இந்த ரெண்டையும் கேளு. நான் என்னென்ன துவா செஞ்சேனோ அதெல்லாம் உள்ள வந்துருச்சு, எதையெல்லாம் விட்டு பாதுகாப்பு தேடணும்னா அதெல்லாம் உள்ள வந்துருச்சு. இந்த ரெண்டு துவாவை சேர்த்துக்கொள் என்று பெருமானார் சொன்னார்கள். இப்பையும் கூட நீங்க கவனிக்கலாம், பெரிய பெரிய உலமாக்கள் துவா செய்யறப்ப நிறைய துவா செஞ்சுட்டு கடைசியா இந்த ரெண்டு வரி துவாவை கேட்டுருவாங்க. ஏன்னா நம்ம ஏதாவது கேட்காம மிஸ் பண்ணிட்டோம்னா இந்த ரெண்டு வரி துவா உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் நிரப்பமா கொண்டு வந்து கொடுத்துரும். ஆகவே இந்த மாதிரி சில சில துவாக்களை நாம் கற்று வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும், கேளுங்கள் தரப்படும் என்பது அல்லாஹ் அரிசிலே எழுதி வைத்திருக்கிற வார்த்தை. எவன் கை தூக்கினாலும், எந்த பாவி கை தூக்கினாலும், எந்த நேரத்தில் கை தூக்கினாலும், ஹய்யில்லதி லா யமூத், மௌத்தே வராத ரப்பு உங்களுக்கு தருவான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. துவா நமக்கான வணக்கம், துவா நமக்கான பாதுகாப்பு, துவா நமக்கான பாரம்பரியம். தொடர்ந்து அல்லாஹ்விடத்திலே துவா செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய எல்லா துவாக்களையும் ஹாஜாத்துகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ்விடத்திலேயே துவா செய்கிற நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.